கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோபு 13:15 இப்படியா சொல்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா! என்ன ஒரு அருமையான ஒரு விசுவாசத்தை அறிக்கை இந்த இடத்துல யோபு செய்கிறத பார்க்கிறோம் பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஒரு அருமையான ஒரு விசுவாச அறிக்கை இந்த இடத்துல வைக்கிற காரணம் அவருடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை தான். அதுவும் யோபுவோட வாழ்க்கையை நல்லா யோசிச்சு பார்க்கும்போது, அவர் முதல்ல அவருடைய சொத்து, அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போறார். அவர் பெரிய ஒரு சீமானா இருந்தான்னு பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து போனான்னு பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளாங்கால் வரைக்கும் அவருக்கு வியாதியினால் அவர் பாதிக்கப்பட்டார். அவர் வியாதியின் மத்தியில் அவர் வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி சொல்றாங்க, நீ ஹல்லேலூயா ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி அவங்களும் அவனை ஒரு இலக்காரமா பார்க்கறத, ரொம்ப மோசமா சொல்றத, அந்த காரியங்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு இருந்த 3 சிநேகிதரும் அவனை குற்றப்படுத்தி அவனை நோகடிக்கிறாங்க. அவ்வளவு மத்தியிலும் கூட இவ்வளவு மோசமான வேலைகள்ல, எல்லாமே இழந்த வேலையிலும், வீட்லயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் படுத்த படுக்கையான நிலைமையில அவன் சொல்றான், நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற. கிறிஸ்துவமே இதுல தான் அடங்கியிருக்கு. நம்ம நன்மை பெறும்போது ஆண்டவரை துதிக்கிறது கிறிஸ்துவம் அல்ல. தீமை வரும்போதும் கூட, பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, வியாதியின் மத்தியில ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவார்னு சொல்லி அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற அந்த விசுவாசம் இருக்குது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும். அதனால இந்த கால வேளையில இந்த நம்பிக்கைக்குள்ளாக நம்மை நடத்தும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, அந்த யோபுக்கு கொடுத்த அந்த விசுவாசம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அவர் என்னை கொன்று போட்டாலும் கடைசியா அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது ஒன்னே ஒன்று, அந்த உசுறு மாத்திரம் தான். அந்த உயிர் போனாலும் கூட நான் ஆண்டவரை மாத்திரம் தான் நம்பி இருப்பேன். எந்த விதத்தில் ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லி அவருக்காக காத்திருந்தான் பார்க்கிறேன். இந்த விசுவாசம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்படி நாம் விசுவாசத்தோடு இருக்கும்போது உண்மையாகவே யோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் இந்த நாட்களிலிருந்து, இந்த துன்பத்தின் நாட்கள், ஹல்லேலூயா போராட்டத்தின் நாட்களிலிருந்து விடுதலையாக்கி நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.